அதிமுகல இருந்து விலகலா திமுக, திமுகல இருந்து விலகலா அது அதிமுக இப்படின்றத இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் இவர்களுக்கு இணையானவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்கள்ன்ற இன்னைக்கு அரை நூற்றாண்டு அரசியல்வாதியினுடைய கருத்தில் உதித்திருக்கு. அவர் வேறொரு கட்சியினுடைய தலைவரை புகைப்படமாக வச்சுக்கிட்டு வர்றதும், உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த தலைவரை போய் அவங்களுடைய சமாதியில் பார்த்து வர்றது, வணங்கிட்டு வர்றது அப்படிங்கிறலாம் சரிப்படுமான்னு கேட்குறேன். என்ன அது எப்படி பார்க்குறது? இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது வேற. பக்கத்திலே தான் கலைஞர் சமாதியும் இருந்தது. இன்னைக்கு கமலஹாசன் போய் அங்கே போய் என்ன சொல்லி வார்த்தைகள் ரொம்ப தடிச்சு பேச வேணாம். சத்தியமாக நக்கி பிழைக்கக்கூடிய கூட்டம் தான். டிவியை தூக்கி போட்டு உடைச்சவர் நீங்க தானே. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என் கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஒன்று தான் சொல்றீங்க. எது உன்னுடைய கொள்கை? இந்த திருட்டு கொள்கை தான் உன்னுடைய கொள்கையா? செங்கோட்டையனுடைய இணைப்புக்கு அப்புறம், அவர் ஒரு அம்மையாருடைய புகைப்படத்தை வச்சதுக்கப்புறம், அவருக்கு பொறுப்பு உடனடியாக வழங்கப்பட்டதுக்கப்புறம், உங்கள் இயக்கங்களில் இருந்தவர்களுக்கு இன்னும் பதவி கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னு சொல்கிறேன். என்கிட்ட பேசினதான் நான். திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? மாவட்ட கழக செயலாளர். மாவட்ட கழக செயலாளர். சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க? 4 முறை இருந்திருக்கிறாரு. 4 முறை இருந்திருக்கிறார். அவர் பேருங்க? ஜி பழனிசாமி. என்னோடு தோல் நின்று எப்பவுமே போராட்ட களத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி லயலா மணிக்கு அங்கே கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்குது, துணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று கூட தலைவர் தளபதி அவர்கள் போறவர் என்னை பார்த்துட்டு வந்து நின்று கை கொடுத்து பேசிட்டு போறாரு. நேற்று அங்கே இருந்தீங்க நீங்க? அந்த நிகழ்வில் நானும் இருந்தேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் தொடர்ந்து தாவேகா குறித்து, தாவேகாவினுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து நம்ம பேசி வரோம். அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டாக பார்க்கணும்னா, தாவேகா சிங்கிள்ஸ் ஆடி இருக்கா, இல்லை டபுள்ஸ் ஆடி இருக்கா, இல்லை 4 அடிச்சிருக்காங்களா, 6 அடிச்சிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு மட்டுமல்ல, தாவேகாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு மாற்றம் ஒன்று இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்பிய அத்தனை பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை. அதிமுகலேருந்து விலகலா திமுக, திமுகலேருந்து விலகலா அது அதிமுக இப்படின்றத இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் இவர்களுக்கு இணையானவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்கள்ன்ற இன்னைக்கு அரை நூற்றாண்டு அரசியல்வாதியினுடைய கருத்தில் உதித்திருக்கு. இன்னைக்கு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். அப்பேற்பட்ட ஒருத்தருக்கும் அண்ணாவால், எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு, அம்மாவால் வழி நடத்தப்பட்டு இத்தனை ஆண்டுகள் அரசியல் களத்தில் இன்னைக்கு அந்த அம்மையார் தவறிவிட்ட போகும் 4.5 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி காலம். இப்போது இந்த 5ஆம் தேதி வந்து அந்த அம்மா இறந்து 9 வருடங்கள் ஆகுது இல்லையா? இந்த 9 ஆண்டுகள் அந்த அதிமுகவிலிருந்து, அதிமுகவினுடைய உறுப்பினரே நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது அவர் மிகப்பெரிய வலியும் வேதனையும் அடைந்தார். ஆனால் அப்பேற்பட்ட எதிரிகளுடைய சூட்சமத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னுடைய தடத்தை பதிச்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனைன்னு தான் பார்க்குறேன். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசுகிறப்போ இருந்தவர் தான். பட் ஆனால் இப்போது மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கா, ஒரு பெரிய சமூக ரீதியான வாக்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவர் தொகுதியிலே அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு இது இல்லைங்கிறதா சொல்கிறாங்க. அது தாவேக்காவுக்கு எந்த மாதிரி பலமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்தது பேராசிரியர் அன்பழகன் இருந்தார்ல, திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். ஆமாம், இருந்தார். பொருளாளராக இருந்தார். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்ட்ட தோற்று போகிறார். ஓகே, இது எப்படி பார்க்குறீங்க? பொருளாளர் அவர் அன்பழகன் அவர்களுக்கு அவரை செல்வாக்கு இல்லாத அவரெல்லாம் பார்க்க முடியுமா நீங்கள்? அந்த கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இப்போ அந்த சூழல் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் திரும்பவும் சொல்கிறேன். அவர் இருக்கிறதுனால தான் 9 முறை தொடர்ச்சியான வெற்றியை கொண்டுகிட்டு இருக்கிறார். 1 முறை 2 முறை அல்ல, 9 முறை. இன்னைக்கு வரைக்கும் முந்தா நாள் சாயந்தரம் வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறார். அவர் தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை போன்ற அரசியல்வாதிகளுக்கு அங்கே வந்து
பெரிய இது இல்லை அப்படின்னு. இப்போ துரைமுருகன் அதிமுகவுக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு நடந்துருது. அங்கே உள்ள எல்லாத்தையும் வேலூர் வாணியம்பாடியில் உள்ள எல்லாரும் துரைமுருகன் தான் ஓட்டு போடுவாங்களா? அங்கே எலெக்ஷன் சூழல், அந்த சூழல் என்ன, தேர்தல் களமோ எந்த கட்சி ஆட்சி அமைக்க போதோ அது நடக்கும். அதை தான் சொல்கிறேன். இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி, திமுக 2வது இடத்துக்கு வரும் தேர்தல்னா, இல்லை முதல் இடத்துல வெற்றி பெறும். 2 பேரையும் ஓரம் கட்டினார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனுக்கு என்ன ஆதரவு சொல்லுங்கள்? எத்தனை ஆண்டுகள் களத்தில் இருந்தார்? சென்னையில் ஆர்கே நகரில் எப்படி வெற்றி பெற்றார் பார்த்தீங்கல்ல? மக்கள் அவருக்கு ஓட்டு அளித்தாங்கல்ல. திமுக எத்தனாவது இடத்துக்கு போச்சு? 3வது இடத்துக்கு போச்சு இல்லை? இப்பவும் சொல்கிறேன், மக்களுடைய மனநிலையை மட்டும் கருத்தில் வச்சு தான் அங்கே பார்க்கணும். திமுகவுக்கிட்ட வாடகைக்கு விடக்கூடியவர்கள் சொல்வதல்ல நடப்பது இங்கே. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த 74 ஆண்டுகளும் திமுக மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் காண்பதல்ல கனவு. உங்களுக்கு பலம் தாங்கிறீங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்தது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கட்டமைப்பு, ஒரு ஆலோசகர், ஒரு ஒரு அரசியல் முன்னோடி, இப்படி எடுத்துக்க வேண்டியது. இவர் வந்துட்ட உடனே தான் தாவேக்கா ஜெயிக்குன்றது இல்லையே. அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை எப்படி இருக்குது? ஒட்டுமொத்த நம்ம சங்கிகள் கதறினா பரவாயில்ல, இப்போ திமுகவாதிகள் மொத்த பேரும் கதறிக்கிட்டு இருக்கீங்களா? காரணம் என்ன? ஏன் அவரை பார்த்து பயப்படுறீங்க? அப்போ அந்த நிலையை சூழலை உருவாக்கியிருக்கு இல்லை, அப்படிதான் பார்க்கும். இன்னொரு விஷயம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இணைஞ்ச உடனே பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுருந்ததை செய்தியாளர்கள் அங்கேயே கூட கேள்வி எழுப்புனாங்க. நீங்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சின்னு வரீங்க, தண்டனை பெற்று குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஒருத்தரோட வேறொரு கட்சியினுடைய தலைவருடைய படத்தை வச்சிருக்காரு பேக்கெட்டில். அது உங்களுக்கு நெருடலாம் இல்லையா? நீங்கள் உங்களுடைய தலைவராக திரு விஜய் அவர்களை பார்க்குறீங்க, அவர் வேறொரு கட்சியினுடைய தலைவரை புகைப்படமாக வச்சுக்கிட்டு வர்றதும், உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த தலைவரை போய் அவங்களுடைய சமாதியில் பார்த்துட்டு வர்றது, வணங்கிட்டு வர்றது அப்படிங்கிறலாம் சரிப்படுமான்னு கேட்குறேன். என்ன அது எப்படி பார்க்குறது? நம்ம இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது வேற. இந்த பக்கத்துலேயே தான் கலைஞர் சமாதியும் இருந்தது, அங்கே போகலையே. அதுதான் சொல்கிறேன், இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது வேறு. புரியுதுங்களா? நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் கூட அதை செய்யலாம், அதனால என்ன தப்பு இருக்குது? புரியுதுங்களா? ஒரு சில இடங்களில் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோகள் இருக்குது. புரியுதுங்களா? அவர் அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சார்ல, அதுக்கு போனார்ல, அதையும் பேசாமல் இருக்கிறாங்க இந்த திமுககாரங்க. அதுக்கு போயிருக்காருல்ல, அதை பேசுங்க. அவர் அப்போ தான் சேர்றாரு. அந்த சேரும் வரைக்கும் அவங்களுக்கு தலைவர் அவங்க தானே. இப்போ சேர்ந்த பிறகு கொள்கையை ஏற்றுக்கிட்டு கொள்கை வழி நடப்பார். அதே இடத்துலயே தாவேக்காவனுடைய துண்டு போடுறப்ப மறுக்கிறார். நம்ம அந்த காணொலியை பார்க்க முடிஞ்சது, ஏத்துக்க மறுக்கிறார் உடனே. அது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது பார்க்குறப்ப எப்படி? அதெல்லாம் பெரிய இப்போ திமுகவனுடைய விமர்சனமாக திமுகவனுடைய தொண்டை எந்நேரமும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் போட்டுக்கிட்டே சுற்றுறாங்களா? புரியுதுங்களா? அது இப்பவும் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் இப்போ துண்டு அவர் ஏன் போடலை, இது பண்ணல, இதெல்லாம் பெரிய மாற்றம் இல்லை, இதெல்லாம் பெரிய விமர்சனம் இல்லை. இன்றைக்கி மக்கள் மட்டும்தான் இங்கே சாட்சியாக நிற்கிறாங்க. அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசுங்க. அவர் பாக்கெட்டில் புகைப்படம் வச்சுருந்தாரு, இவர் இது வச்சுருந்தாரு அப்படின்றதெல்லாம். ஒரு புகைப்படம் பெரிய புயலை கிளப்பணும்னா உதயநிதி ட்வீட் பண்ண புகைப்படம் ஏன் புயலை கிளப்ப மறுத்துருச்சு? அதுக்கு இத்தனை வாடகை வாயன்களும் எதுக்கு ஜால்ரா தட்டிட்டு வந்தாங்க? இந்த நக்கீரன் கோபால் உள்பட இவனுங்களாம் இந்த கூட்டம் எல்லாம் நக்கி பிழைக்கக்கூடிய கூட்டம். இன்னைக்கு கமலஹாசன் போய் அங்கே போய் என்ன சொல்லி வார்த்தைகள் ரொம்ப தடிச்சு பேச வேணாம். சத்தியமாக நக்கி பிழைக்கக்கூடிய கூட்டம் தான். டிவியை தூக்கி போட்டு உடைச்சவர் நீங்க தானே. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என் கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஒன்று தான் சொல்றீங்க. எது உன்னுடைய கொள்கை? இந்த திருட்டு கொள்கை தான் உன்னுடைய கொள்கையா? அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? இது நக்கி பிழைக்கக்கூடிய விஷயம்தான். அதை நான் ஒருபோதும் திருப்பி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, வேறொரு கட்சியிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க அப்படின்னு போக்குறப்ப சோஷியல் மீடியாவில் எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் பேசுகிறப்ப சொல்கிறாரு, இங்கே உடைச்சவங்களுக்கும் சுவராக போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு தான் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னப்ப, அந்த அரங்கத்திலே உட்கார்ந்துருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் எல்லாருமே வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் இருந்தாங்க, எக்ஸப்ட் திரு ஆனந்த் அவர்களை தவிர. ஈவன் செங்கோட்டையன் அவர்களும் வேறு கட்சியிலிருந்து வந்தார். இப்படி மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு பொறுப்பு கிடைக்குது, ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? யாருக்கு கொடுக்கல? வரிசையில ஆனந்த் தவிர யாருமே இல்லையே. இது தொண்டர்கள் இடத்துல இருந்து நான் கேட்கிறேன். இல்ல, தொண்டர்கள் இடத்துல இருந்து தான் நானும் சொல்றேன். ஓகே,
சரிங்களா? அந்த தொண்டர்களோடவும் எல்லாரோடவும் பயணிக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் சொல்கிறேன். எந்த தொண்டர் வந்து என்னை அங்கே உட்கார வச்சாங்க, நேற்று இப்போ சாயந்தரம் வந்து இவர் வராருன்னு சொல்லி என்னோடைய போஸ்டிங்கை பிடிங்கிட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இந்த பொறுப்பு அந்த இடத்துல முக்கியமான பதவி, வேற ஒரு தலைவர் வராரு, அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே, ஈவன் ஆதவ அர்ஜுனா வேறு கட்சியில் இருந்தவர், இல்லை, டிடி நிர்மல்குமார் அவர்கள் வேறு கட்சியில் பிரபா, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிளைக்கழக செயலாளர்லேருந்து ஒன்றியம், நகரம், ஊராட்சி, பேரூராட்சி, பகுதி, இப்படி மாவட்டம் என்ன இப்படின்னு ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் ஒரு சிலர் புதியவர்கள் இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட 95-96% மேற்பட்டோர் பழைய நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. புதிதாக வந்தவர்களுக்காக பழைய நிர்வாகிகளை ஒத்தி வச்சுட்டு தமிழக வெற்றி கழகம் கொடுக்கல எங்கேயும். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, ஒரு சிக்கல் இருக்குது இதில், நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் தொண்டர்கள் என்கிட்ட பேசினதான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைக்கழகங்களில், மாநகரங்களில், நகரங்களில், மாவட்டங்களில் மாற்றுக் கட்சியினருக்கு இன்னும் பொறுப்புகள் எதுவும் வழங்கலை. தாவேக்காவுக்கு தான், அந்த தொண்டர்களுக்கு தான், அந்த ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினவங்க தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கீழ்நிலை பதவிகளுக்கு யாரையும் மாற்றுக் கட்சியில் ஏற்றுக்கல. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க பதவிகளுக்கு வெளி கட்சியிலிருந்து வர்றதை எப்படி நீங்கள் வழிநடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க, பிஜேபியில இருந்து வந்திருக்கிறாங்க, திமுகல இருந்து வந்திருக்கிறாங்க, அதிமுகல இருந்து வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் என்னால் தர முடியுமே, ஆதாரங்கள் தர முடியுமே. மாவட்ட துணை செயலாளர்களாக, மாவட்ட நிர்வாகிகளாக, ஒன்றிய கழக செயலாளர்களாக யாராவது ஒருத்தர் இருந்தா நீங்க இப்ப கூட பேச வைங்களா, தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்க தொண்டர்கள் வந்து தோண்டு போயிருக்காங்கன்ற நான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம், எந்த சம்பவத்துக்கு, இந்த செங்கோட்டையனுடைய இணைப்புக்கு அப்புறம், அவர் ஒரு அம்மையாருடைய புகைப்படத்தை வச்சதுக்கு அப்புறம், அவருக்கு பொறுப்பு உடனடியாக வழங்கப்பட்டதுக்கு அப்புறம், உங்க இயக்கங்கள்ல இருந்தவங்களுக்கே இன்னும் பதவி கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னு சொல்றேன். என்கிட்ட பேசினதான் நான் இருக்கேன். இல்லை, அதாவது எந்தெந்த இடங்களுமே வந்து நம்ம குறிப்பிட்டே காட்ட முடியும், ஊர்களுமே காட்ட முடியும். திருச்சியாக இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், என்னுடைய இதுக்கு எட்டினதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஊர்களில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அவங்க அப்பா மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுடைய மகன்கள் கூட இன்னைக்கு அங்கே வந்து தாவேக்கால மாவட்ட செயலாளராக இருக்காங்க. ஓகே, அவர் பேர் பாரதியும் கூட. புரியுதுங்களா? ஒருத்தரை பேச வைங்கன்ற நான் இல்லை, நான் பேச வைக்கிறேன். ஏன்னா மக்கள் பார்ப்பாங்க, உங்க தொண்டர்கள் பார்ப்பாங்க. ஓகே, நீங்க இப்போ எந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கீங்க? ஹலோ, நீங்க இப்போ என்ன பொறுப்புல இருக்கீங்க பாரதி? தெற்கு மாவட்டம், திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் என்ன பொறுப்புல இருக்கீங்க? மாவட்ட கழக செயலாளர். மாவட்ட கழக செயலாளர். நீங்க கட்சிக்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகுது? 5 ஆண்டுகள் ஆகுது. 5 ஆண்டுகள் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில இருந்தீங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டில. என்ன கட்சியில? கம்யூனிஸ்ட் கட்சியில. கம்யூனிஸ்ட் கட்சியில உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது ஏதாவது பொறுப்புல இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. என்னுடைய தந்தை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்காங்க? 4 முறை இருந்திருக்கிறாரு. 4 முறை இருந்திருக்கிறாரு. அவர் பேருங்க? ஜி பழனிசாமி. நன்றி. ஓகே, 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவருடைய தந்தை கம்யூனிஸ்ட் கட்சியில மாவட்ட தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்க. இவருக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக கொடுத்துருக்குது. ஓகே, அப்ப இங்க யார் நிராகரிக்கப்படுறாருன்னு நீங்க சொல்றீங்க? கோவில்பட்டியில 2 முறை கவுன்சிலராக இருந்திருக்கிறார் ஆரோக்கியசாமின்னு சொல்லிட்டு. அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பகுதி கழக நகர கழக செயலாளராக கொடுக்கப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? தனியாக ஒரு தேவேந்திர குல வேளாளர்களுக்காக பேசக்கூடியவர்கள், எழுதிக்கிட்டு இருந்தக்கூடிய என் அருமை சகோதரர் சம்பத்குமார், முனைவர் சம்பத்குமாருக்கு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன, சகோதரி கேத்ரீனா பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோடு தோல் நின்று எப்பவுமே போராட்ட களத்தில் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி லயலா மணிக்கு அங்கே கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்குது, துணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பராக கடந்த காலங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ கருத்துக்களை நாங்கள்லாம் பேசி கழித்த காலங்களில் இருக்கக்கூடிய சகோதரர் ராஜ்மோகனுக்கு அங்கே கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? அப்போ இதையெல்லாம் வந்து இப்போ இதில் பிஜேபியில் இருந்தாங்க ரஞ்சனான்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு துணை நடிகையாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சனா நாச்சியார் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏஆர் பாஷான்னு சொல்லி அதே திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் எத்தனையோ பேர்களை சொல்ல முடியுமே. அப்போ நீங்க வந்து ஒரு திமுக வந்து ஒரு நெரேட்டிவ், ஒரு மாயை கட்டமைச்சுக்கிட்டு இருக்குது. இதை வந்து மாற்று வழியில் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு.
நம்ம இது இருக்குது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இப்போ அங்கே அங்கே ஒருத்தர் வந்து வேறு கட்சியில் உள்ளவர் தான் இப்போ அங்கே மாவட்ட செயலாளராக அறிவிக்க போகிறாங்க. ஓகே. தூத்துக்குடியில் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தக்கூடியதான் ஏன் ஒருத்தர் தான் இன்னைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக அறிவிக்க போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து எடுத்த உடனே அப்படி கடந்து போகிற அளவுக்கு இல்லை, உண்மைகள் ஆதாரபூர்வமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, உங்க முன்னாடி நிரூபிச்சிட்டேன். ஓகே, கண்டிப்பா என்கிட்ட சில தொண்டர்கள் பேசினதான் நான் உங்ககிட்ட உங்க தாவேக்கனுடைய தொண்டர்கள் இப்போ சொல்கிறேன், வருத்தம் தெரிவிச்சாதான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தலைமையும் தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் யாரையும் எந்த இடத்துலையும் நிராகரித்தது கிடையாது. எல்லாரையுமே அரவணைத்து போகக்கூடியதான் தமிழக வெற்றிக் கழகமாக இருக்குது. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் இரவு 2 மணியாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ மாத்திரை போடுறாருன்னு எனக்கு தெரியும். சாப்பாட்டுக்கு முன்னையும் பின்னும் எவ்வளோ மாத்திரைகள் எடுத்துக்கிறாருன்னு தெரியும். அவருக்கு தூக்கம் என்பது ரொம்ப குறைவு. ராத்திரி 2 மணிக்கு போனாலும் அங்கே இருக்கிறாருன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா 2 மணி ஆனால் இருந்தாலும் அவர் பார்த்துட்டு தான் போவார். யாரையும் நிராகரிக்க மாட்டார். ஓகே. ஒரே ஒரு சின்ன உதாரணம். ஒரு முறை அவர் வந்து வெளியில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் கட்சியினுடைய அலுவலகத்தினுடைய வாசலில் ஒரு குடும்பமாக பையோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய காவலாளி மூலியமாக தொலைபேசியில் இந்த மாதிரி தகவல் வருது. மறைந்துட்டார் அண்ணன் சஜி, திருநெல்வேலியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்தார். நான் அவரோட தான் இந்த கட்சிக்கு வந்தேன், அவரோட தான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவருடைய ஆதரவில் இன்றைக்கி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக ஆதரவாளர்னா நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லும்போது இரவு 12 மணி இருக்கும். அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலப்பா, நீங்கள் போய் அவங்கள காரில் கூட்டிகிட்டு வந்துடுங்கன்ற. இப்போ ஏற்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் கூட அதை மறுப்பாங்க. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு உடனே அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு போய் பஸ் நிலையத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனதில் நானும் ஒருத்தன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அரவணைப்பு உங்களுக்கு தராங்க இல்லைங்கன்றதில்ல, உங்களுடைய குறை என்ன கேட்பதற்கு அங்கே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள்ங்க அப்போ தாங்க திறக்கப்படும். நீங்கள் எதுவுமே கேட்காதவர்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? அவரை யாரை நிராகரிக்கீங்க? ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்கே இருக்கக்கூடியவர் சொல்கிறார். ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏன் இவர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிற இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ அங்கே மாவட்டத்தினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சொல்கிறான், இல்லைன்னா அவன் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என் மேலே 1000 பேர் 1000 கருத்துக்களை சொல்லலாம். பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை எதுவென்று எனக்கும் கடவுளுக்கும் தெரியும், தளபதிக்கும் தெரியும். போய் கொடுப்போம். அந்த அம்மா சொல்கிற, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஓகே. தன் மீதே ஒரு குற்றம் சாட்டிய பெண்ணுக்கு கூட பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தவர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர். அப்போ யாருக்கு இங்கே பொறுப்பு கிடைக்கல? என்ன பொறுப்பு தரல? எல்லாரையுமே அரவணைக்கிறார். தவறாக ஒருத்தரை போட்டுடுறாங்க, உடனே 10 பேர் 50 பேர் வந்து சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாரு, தம்பி நீ யாருக்கு இது பொறுப்பு கொடுத்துருக்குற, யாருக்கு நம்ம இப்போ கட்சியிலேயே உள்ளவனுக்கு ஏன் நிராகரிக்கிற? இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்றாங்க, அவர் மேலே இப்போ இத்தனை இது இருக்குது, இவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி எதுக்கு நீ இவங்களை நிராகரிக்கிறேன்னு கேட்குறாரு. ஆனால் அப்படிலாம் இல்லையேன்னு, நாளைக்கு நீ வந்து என்னை பாரு, அந்த பொறுப்புகளெல்லாம் போடாத, நிறுத்தி வைன்னு சொல்கிறார். ஓகே. யார் அரசியல் ஆளுமை? இப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை எங்கே? அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒருத்தர் கேட்டீங்க, நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை உதாரணம் சொல்லிட்டேன். என்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அரவணைச்சிக்கிட்டு தானே இருக்கு. நேற்று கூட தலைவர் தளபதி அவர்கள் போறவர் என்னை பார்த்துட்டு வந்து நின்று கை கொடுத்து பேசிட்டு போறாரு. ஓகே. நேற்று அங்கே இருந்தீங்க நீங்கள்? அந்த நிகழ்வில் நானும் இருந்தேன். நிராகரிச்சிட்டாங்களா? கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். யாரையும் இங்கே நிராகரிப்பது இல்லை. அவங்களுடைய சாமானியர்களுக்கான மிகப்பெரிய மன்னராட்சி முறையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இவர்களுடைய கட்டமைப்பை உடைப்பதற்காக சாமானிய எளிய மக்களினுடைய வீட்டினுடைய பிள்ளைகளை தான் இறக்கி விடுறாரு களத்தில். அப்போ எப்படி உங்களை நிராகரிப்பாங்க? தளபதியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவர்கள் இல்லையா நீங்கள், உங்களை எப்படி நிராகரிப்பாங்க? அந்த மாதிரி எண்ணங்கள் நீங்கள் வேறு யார் மூலயமாவது வந்து அவர்கள் தவறான தகவலை பரப்புகிறாங்கன்னா உடனே அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வாங்க. அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் பனையூர் அலுவலகத்தில். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது முக்கியமான அலுவல் இருந்தால் போயிட்டு திருப்பியும் வந்து அங்கே தான் உட்காருவார்.
கேட்பார், எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா, நான் வந்துடுறேன்ப்பா இருப்பான்வார். அவர் அந்த வேலை முடிஞ்சு வெளியில் வந்து காரில் ஏறின உடனே எவ்வளோ பேருப்பா இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பேர், நான் வந்துடுறேன்ப்பா வெயிட் பண்ணுவாப்பா. அந்த மாதிரி ஒரு மனிதர். எந்த கட்சி அலுவலகத்தில் நீங்கள் போனால் அவங்க வேலை முடிஞ்சவொடனே சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க? சும்மா பிரபா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்றதுக்காக அப்படியே எளிதாக கடந்தெல்லாம் வந்துடக்கூடாது. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும். நான் நிரூபிச்சிட்டேன். இந்த கட்டாயமாக நிரூபிச்சிருக்கீங்க. ஆமாம். இது பார்க்கக்கூடிய அத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர் பார்க்கணும், அத்தனை ஆயிரம் பேருக்கும் தெரியும். இப்போவும் சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு செங்கலாலும் இரும்பாலும் கட்டிய கோட்டை அல்ல. மிகப்பெரிய தலைவர் தளபதி அவர்களுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் கட்டி உணர்வுகளால் எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோட்டை. இது எஃகு கோட்டையை விட மிக வலிமையான கோட்டை. இதுக்கு மிகப்பெரிய உணர்வுகள் இருக்கு, மிகப்பெரிய வலிமை இருக்கு. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த தமிழகத்தில் நிறைவேற்றியே தீரும். பார்ப்போம்ண்ணே. 2026 நீங்கள் சொன்ன மாதிரி புதிய பொறுப்புகள், புதிய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வருதா இல்லையா அப்படிங்கிறத போக போகக்கூடிய நாட்களில் தெரிஞ்சுக்கோங்கண்ணா. நன்றிண்ணா. வாழ்த்துக்கள். நன்றி.